ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் கண் நாட்டு தான். ஓகேங்களா? இந்த சிவன் கண் நாட்டு பாருங்கள், ரொம்ப கிட்டத்தில் காமிக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐ ஷேப்பில் தெரியுதா? இப்படி பாருங்கள். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இதுலேயும் பாருங்கள், இதோட ஷேப்பு பாருங்கள், இந்த கேப். அடுத்து இந்த கேப் பாருங்கள், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சிவன் கண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிவன் கண் கூடைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கணும், நமக்கு இந்த நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 1.25 ஸ்கேல் அளவுக்கு ஒரு 2 ஒயர் என்கிட்ட இருக்குது. மற்றதெல்லாம் என்னது, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குட்டி குட்டி ஒயர் வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் சின்னதாக ஒரு சைடு மட்டும் சின்னதாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம ரன்னிங் ஒயராக பயன்படுத்த போகிறோம், அதனால். ஸோ இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சின்னதாக மடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக ஒரு ரெட் கலரில் ஒரு ஒயர் எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மடித்தாச்சு. ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒயர் எடுத்து இப்படி மடிச்சிருக்கோம். ஸோ அதில் இந்த ஒயரை வச்சு இப்படி மடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 நாட்டையும் இப்படி பிடிச்சிட்டு இந்த லென்த்தாக இருக்குது இல்லையா, இந்த ஒயரை எடுத்து மேலே வைக்கிறோம். ஸோ இதில் 2 ஒயர் இருக்குது. அதில் பாருங்கள், இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். ஸோ இந்த எல்லோ கலர் ஒயர் இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒயரை உள்ளே விடுறோம். ஸோ இதை கீழே இழுக்கிறோம். இப்போது 4 பக்கமும் நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு நார்மல் நாட் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் லென்த்தை வந்து கம்மி பண்ண போகிறேன். எதனால் அப்படின்னா அடுத்த லைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை லைட்டாக இப்படி எடுத்து விட்டு இதை மேலே இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியாயிரும். பாருங்கள், லைட்டாக இப்படி லூஸ் விட்டுட்டு இதை இப்படி இழுக்கிறோம். அதே போல் இது உங்களுக்கு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இப்படி எடுத்து விட்டு இந்த பக்கமாக இந்த ஒயரை இழுத்தோம் அப்படின்னா ஹைட்டு கம்மியாயிடும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய நார்மல் நாட். பாருங்கள், நார்மல் நாட்டை வந்து ஃபஸ்ட்டு நான் தனியாகவே போட்டு காமிச்சிட்றேன். 2 ஒயரை இப்படி தனித்தனியாக எடுத்துக்கிறோம், ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய இந்த ஒயர் எடுத்து இது மேலே வைக்கிறோம். அதே போல் இந்த பக்கம் பள்ளமாக இருக்க ஒயரை எடுத்து இதில் கொடுத்து 4 பக்கமும் என்ன செய்கிறோம், டைட் பண்ணுறோம். இதுதான் வந்து என்னது, நார்மல் நாட். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மல் நாட்டு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சிவன் கண் நாட்டு நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், 2ஆக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்கா, இந்த 2ஆக மடித்த ஒயரை இப்படி அடி பக்கத்தில் வைக்கிறோம். ஓகேங்களா? வச்சாச்சு. இப்போது இந்த ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஒயர் எப்படி இந்த பொசிஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கமாக போய் இப்படி மடித்து வச்சுருக்கு. ஸோ இதை வந்து இந்த ஹோலில் வந்து விடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த ஒயர் அப்படிங்கிறத. ஓகேங்களா? பாருங்கள், இதை அப்படி மடியில் வைக்கிறோம். இந்த ஒயரை வந்து இப்படி டர்ன் பண்ணி இதில் வைக்கிறோம். இந்த ஹோலில் விட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து கொஞ்சம் எங்கிட்ட நம்ம வந்து தனியாக கற்றுக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஹோலில் விடுறோம், எல்லோ கலர் ஹோலில் விட்டுட்டு இப்போது 4 பக்கமும் என்ன செய்கிறோம், நம்ம வந்து டைட் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இது கிட்ட வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒயரை இப்படி எடுத்து இங்கே சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யும், கிட்ட வந்துடும். லைட்டாக லூஸ் விட்டு இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒயர் என்ன செய்யும், நமக்கு லென்த்தாக கிடச்சிரும். ஓகேங்களா? நம்ம வந்து இதை கற்றுக்கிறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி சொல்லி காமிக்கேன்.
இதே நாட்டை நம்ம கூடையிலையும் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடுறேன் சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பியும் என்ன செய்யணும், ஒரு நார்மல் நாட், ஒரு 7 கன் நாட். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு ஒயரை எடுத்திருக்கேன். ஸோ அதை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒயரை இது மேலே வைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள் 7 கன் நாட்டை எப்படி போடுறேன், நார்மல் நாட்டை எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து இப்படி அடியில் வச்சோம் இல்லையா 7 கன் நாட்டுக்கு, இப்போ நார்மல் நாட்டுக்கு இந்த ரன்னிங் ஒயரை என்ன செய்கிறோம், இப்படி மடிக்கிறோம். ஸோ அது மேலே தான் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒயரை வைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒயர். ஸோ இதை எடுத்து இந்த பக்கமாக என்ன செய்கிறோம், மடிக்கிறோம். மடிச்சிட்டு இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். ஸோ இப்போ எல்லா பக்கமும் என்ன பண்ணணும், நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நார்மல் நாட் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஒயரை நான் என்ன செய்ய போகிறேன், சின்னதாக்கணும் அப்படின்னா சொன்னேன் இல்லையா, லைட்டாக இப்படி லூஸ் விட்டு இந்த ஒயரை இப்படி லேசாக மேலே இழுத்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன செஞ்சிடும், நமக்கு லென்த்தாக ஒயரு கிடச்சிரும். ஓகேங்களா? இதுதான் நார்மல் நாட். இன்னொரு 7 கன் நாட்டை நான் வந்து போட்டு காமிச்சிட்றேன். பாருங்கள், மறுபடியும் இந்த எல்லோ அதாவது ரன்னிங் ஒயருக்கு அடியில் தான் வைக்கிறோம். இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி டர்ன் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி வச்சு அதை என்ன செய்கிறோம், இந்த ஹோலில் க்ரீன் கலர் ஹோலில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். ஓகேங்களா? விட்டு அதை வந்து நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறோம். பாருங்கள், பிடிச்சிட்டு இப்போ இந்த பள்ளமாக இருக்கு இல்லையா, இந்த ஒயரை எடுத்து இந்த எல்லோ கலர் நாட்டில் விடுறோம். ஸோ விட்டுட்டு நம்ம எல்லா பக்கமும் என்ன பண்ணணும், டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாட் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான், பொறுமையாக தான் சொல்லி தந்திருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த ஒயரை வந்து நான் என்ன செய்ய போகிறேன், சின்னதாக்கணும். ஸோ அதனால் இப்படி லைட்டாக லூஸ் விட்டிங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும், நமக்கு நாட் வந்து ஒயர் எந்த பக்கம் லென்த் அதிகம் தேவையோ அந்த பக்கம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஒரு 7 கன் நாட்டு, ஒரு நார்மல் நாட், ஒரு 7 கன் நாட், ஒரு நார்மல் நாட்டு நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒயரை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து இப்படி மடிச்சுக்கிறேன். செகண்ட் லைன் நான் வந்து போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்படி மடிச்சிட்டு இந்த ஒயரை 2ஆக மடிச்சுக்கோங்க. சரியா? 2ஆக மடித்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இதை நம்ம வந்து ரன்னிங் ஒயராக தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ எப்படினாலும் மடிச்சுக்கோங்க, ஆனால் மடிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மடிப்பை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு இதில் தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், இந்த ஒயரை எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த ஒயர் தான் எப்போதும் நமக்கு மறந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒயரை மாற்றிடக்கூடாது. ஸோ இந்த ஒயரை எடுத்து அதே மாதிரி இப்படி மடித்து இந்த ரெட் கலர் ஒயருக்குள்ளே கொடுக்குறோம். கொடுத்து அதே மாதிரி இதை பிடிச்சிக்கிறோம். இந்த க்ரீன் கலரு பாருங்கள், இப்படி காட்டுறேன், க்ரீன் கலர் ஒயர் ஹோலில் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கொடுத்து இப்போ எல்லா பக்கமும் நாட்டை வந்து என்ன பண்ணணும், டைட் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் திருகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கூடையில் போடும்போது நமக்கு வந்து என்ன செய்யும், சரியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும், ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் என்னது 7 கன் நாட்டு. ஓகேங்களா? இப்போ நார்மல் நாட்டு அடுத்து பாருங்கள், இப்படி மடிக்கிறோம், அடுத்த ஒயரை எடுத்து இப்படி சுற்றுறோம். ஓகேங்களா? ஸோ இதை இப்படி வச்சுட்டோம். அடுத்து இது இப்போ இந்த பக்கம் இழுத்து இப்படி டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நாட்டு வந்து என்ன செய்யும், டைட்டாக கிடச்சிரும். ஸோ அடுத்து 7 கன் நாட்டை நம்ம வந்து போட போகிறோம். இதில் நார்மல் நாட்டு இருக்குது, நம்ம 7 கன் நாட்டு வந்து போட போகிறோம். ஸோ இப்படி மடிச்சுக்கிறோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? கவனமாக பாருங்கள், இந்த ஒயரை வந்து இப்படி மடிக்கிறோம். இதுதான் இந்த கூடையில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட். இந்த பொசிஷன் ஒயரை மடிக்கிறது தான் அந்த 7 கன்னை நமக்கு வந்து கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த இதே ஹோலில்
இந்த ஒயரை விடுறோம், ரெட் கலர் ஒயரை. ஸோ இப்போ நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிவன் கன் நாட்டு கிடச்சிரும். ஓகேங்களா, பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒயரு பக்கமாக இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பக்கம் அடுத்து என்ன வரணும், நார்மல் நாட். ஓகேங்களா, இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி நாட் போடுறது. பாருங்கள், இவ்வளோதாங்க. இப்போது இதே நாட்டை நம்ம வந்து இப்போ துண்டு துண்டு ஒயரில் போட்டோம் இல்லையா, இதே இதை நம்ம வந்து ஒரு கூடையிலையும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடறேன், சொல்லி தந்துடுறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு கிராஸ் கட் கோடை வந்து நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து சிவன் கன் நாட்டு தான். இப்போ இந்த கார்னரில் நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஒயரோட டைரக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இது எனக்கு நார்மல் நாட்டு, இதுவுமே நார்மல் நாட்டு தான். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து இப்போது சிவன் கன் நாட்டு போட போகிறேன். ஸோ இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம், இப்படி மடிக்கிறோம். ஓகேங்களா, மடிச்சிட்டு எப்போதும் நம்ம மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி மடிக்கிறோம். மடிச்சிட்டு நம்ம நார்மல் ரன்னிங் ஒயருக்கு வந்து இப்படி மடிப்போம் இல்லையா, இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க சிவன் கன் நாட்டு போடுறதுக்கு. அடுத்து இந்த ஒயரை வந்து இப்படி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பொசிஷன், அந்த ஹோலில் விடுறோம். ஸோ இந்த ஒயரை இப்படி டைட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைட் பண்ணிவிட்டு இந்த ஹோலில் இந்த ஒயர் எடுத்து என்ன செய்கிறோம், உள்ளே விடுறோம். இப்போ எல்லா பக்கமும் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சிவன் கன் நாட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒயர் வந்து இது பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ இதில் என்ன வரும், நார்மல் நாட். இப்போ இதான் நமக்கு ரன்னிங் ஒயர்னு வச்சுக்கோங்களேன். இதை இப்படி மடிக்கிறோம், இந்த ஒயரை எடுத்து இப்படி வைக்கிறோம். ஸோ இந்த ஒயர் எடுத்து இப்படி வைக்கிறோம். ஸோ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த பள்ளமாக இருக்க ஒயர் எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், நார்மல் நாட் கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போ இங்கேயும் பாருங்கள், இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, சிவன் கன் நாட் இருக்குது. ஸோ இங்கேயும் சிவன் கன் நாட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு நார்மல் நாட் வரணும். ஸோ இந்த ஒயரை மறுபடியும் இப்படி மடிக்கிறோம். இந்த ஒயரை இதுக்கு மேலே ஒரு சுற்றி சுற்றி இந்த ஒயரை மேலே எடுத்து போடுறோம். இந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விட்டு டைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நார்மல் நாட். இப்போ இந்த பொசிஷனை பாருங்கள், இது நார்மல் நாட் இல்லையா, இதுவும் நார்மல் நாட். அப்போ இந்த இடத்துல நமக்கு சிவன் கன் நாட்டு வரணும். ஸோ மறுபடியும் இந்த ஒயரை என்ன செய்கிறோம், இந்த மாதிரி மடிக்கிறோம். பாருங்கள், பொறுமையாகவே இதை காட்டுறேன். இந்த ஒயர் இருக்கா, இந்த ஒயரை வந்து நமக்கு அந்த பொசிஷன் இப்படி இப்படி போய் இப்படி வளையணும். இப்படி வளையிற அந்த ஒயரை எடுத்து இந்த ஹோலில் விடுறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஹோல் உங்களுக்கு பெருசாக இருக்குன்னா இப்படி இந்த ஒயர் இப்படி இழுத்திங்கன்னா என்ன செஞ்சிடும், சின்னதாயிரும். ஸோ இந்த ஹோலில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த ஒயரை உள்ளே விட போகிறோம். உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், சிவன் கன் நாட்டு கிடச்சிரும். ஸோ அதே போல் தான் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நார்மல் நாட் இருக்குது, இதுவும் நார்மல் நாட். இதே இடத்துல மறுபடியும் ஒரு சிவன் கன் நாட் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், போட சொல்லித்தரேன். பாருங்கள், மடிக்கிறோம். இதே ஒயரை இப்படி பாருங்கள், இந்த டேர்னிங், இந்த ஒயரை மடக்கிறது தான் நமக்கு வந்து சிவன் கன் நாட்டை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஹோலில் விட்டு டைட் பண்ணுறோம். இவ்வளோதான் பாருங்கள், சிவன் கன் நாட்டு. இந்த கூடையை நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.